டூடிலிங் கேட்டிருக்கீங்களா? அட, நிறைய பேர் தெரியாம இருந்தாலும் நாமே தினசரி காகிதத்தில், கண்ணாடி மேசையில், நோட்டுபுக் ஓரம் எங்கேயாவது நம்ம கை தானாக ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க பெரிய ஆர்டிஸ்ட் ஆக வேண்டிய அவசியமில்லை. சின்ன சின்ன கோடுகள், எளிய வடிவங்கள், அழகான வண்ணங்கள், இவ்ளோதான் டூட்லிங்கிற்கு தேவையான அடிப்படை விஷயங்கள். ஸ்கெட்ச் புக், நல்ல தரமான ஸ்கெட்ச் புக் இருந்தா நம்ம டூடில்களை ஒரு இடத்துல சேமிக்கலாம். பேனாக்கள், ஃபைன் லைனர், ஜெல் பெயின், ரோலர் பால், எந்த பேனா வேண்டுமானாலும் பயங்கரா வரும். மார்க்கர்கள், வண்ணம் கொடுக்கணும் போல மார்க்கர்கள் சூப்பராக இருக்கும். பெரிய ஸ்ட்ரோக்குகளும் நுணுக்கமான டீடைலிங்கும் சுலபம். டூடிலிங் செய்யறதால என்ன லாபம்? நம்ம மூளை ரிலாக்ஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் குறையும். சில பேர் பாடம் கேட்கும்போ, மீட்டிங்ல இருக்கும்போ கூட டூடிலிங் பண்ணிட்டே இருந்தா கன்சென்ட்ரேஷன் கூடும்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், புதிய ஐடியாக்கள் வந்துடும். ஒரு பிரச்சனையில இருக்கீங்கன்னா காகிதம் எடுத்து போட்டா மழை போல தீர்வுகள் விழும். அதனால எதையும் நினைக்காதீங்க. பேனா எடுத்து கையில வர்றத வரைவோம், வண்ணம் போடுவோம், சந்தோஷப்படுவோம். இன்னும் நிறைய அழகான டுடோரியல்ஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க. நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துங்க. அப்போ நம்மோட புதிய வீடியோக்கள் மிஸ் ஆகாது. சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஹாப்பி டிராவிங்.